சென்னை மாம்பலத்தில் உள்ள கோதண்டராமர் கோயிலுக்கு வழிபாடு நடத்த சென்ற போது கோயில் ஊழியர்களின் முகத்தில் கண்ணுக்கு புலப்படாத பயத்தை பார்த்ததாக ஆளுநர் ரவி தெரிவித்திருக்கிறார். தற்போது அந்த கோயிலில் செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். ஆனந்தன், என்ன அங்கு கோயில் ஊழியர்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத பயம் இருப்பதாக ஆளுநர் ரவி கூறியிருந்தாரா? என்ன சொல்ல விளைகிறார் அதன் மூலமாக? இப்ப அந்த கோயில நீங்க இருக்கீங்க, என்ன நிலை? திலகவதி, இங்க பார்க்கும்போது மிகவும் பிரம்மாண்டமான முறையில கோதண்ட ராமர் கோவில் மேற்கு மாம்பலத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலை ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் நேரடியாக சிறப்பு பூஜையில் பங்கேற்று சென்றிருக்கிறார். அவருக்கு பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். இதோட பேசுவதற்காக இந்த கோவிலுடைய மூத்த மோகன் பட்டாச்சார் இருக்கக்கூடியவர் நம்மிடம் இருக்க, அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், ஆளுநர் ரவி அவர்கள் நேரடியாக சிறப்பு பூஜையில் பங்கேற்றிருக்கார். அந்த சிறப்பு பூஜையை பற்றி முதல்ல சொல்லுங்க. இன்றைய தினம் தமிழக ஆளுநர் மேதகு திரு RN ரவி அவர்கள் நமது மேற்கு மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராமர் சுவாமி தரிசனம் செய்வதற்காக காலை சுமார் 8 மணி அளவில் நமது திருக்கோயிலுக்கு வந்தார். அவருக்கு சிறப்பான முறையில் தேவஸ்தானம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டு முக்கியமான கோதண்டராமர் மூலவர், ரங்கநாதர், நரசிம்மர், தாயார், ஆண்டாள், ஆஞ்சநேயர் போன்ற அனைத்து சன்னதிகளையும் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு நமது கோவிலை பற்றிய ஸ்தல வரலாறு, கோவிலின் சிறப்புகள் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் ஒரு சிறப்பு பூஜை ஒன்று நடைபெற்று அதோட தீபாராதனையில் கலந்து கொண்டார். அவருக்கு ஸ்ரீ கோதண்டராமருடைய பிரசாதம் அளித்து கோவில் மரியாதை அவருக்கு செய்யப்பட்டது. நீங்க கோவில்ல சிறப்பான வழிபாடுகள் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்கள் முகத்துல, பட்டாட்சியர் முகத்துல முகம் இறுக்கமாக இருந்ததாகவும் முகம் சுளிப்போடு நடந்து கொண்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகள் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதை ஒரு டிவி சேனல்ல அவர் மேதகு ஆளுநர் வரை சமயத்துக்கு எங்களை பேச கூப்பிட்டா. நாங்க என்ன சொன்னோம், இப்ப பேச முடியாது, ஆளுநர் வர சமயம் ஆயிடுத்து, அவர் வந்து போனப்புறம் உங்ககிட்ட நாங்க இன்டர்வியூ கொடுக்குறோம், இதை பத்தி சம்பந்தமா நாங்க பேசுறோம்னு சொன்னோம். அதனால அப்படி அவ எடுத்துருப்பான்னு நாங்க நினைக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் முகம் சுளிப்பெல்லாம் இல்லை. நாங்க பூர்ணகும்ப வச்சுன்னு காத்துட்டு இருக்க சமயத்துக்கு அவ கூப்பிட்டாக்கா நாங்க கவர்னர் ரிசீவ் பண்றதை விட்டுட்டு அவகிட்ட இன்டர்வியூ நாங்க கொடுக்க முடியாது. ஸோ அது ஒரு இன்சிடென்ட் தான், அவ அதான் போட்டிருப்பான்னு நாங்க நினைக்கிறோம். அதுவும் எங்க காதுக்கு வரல. இப்ப நீங்க சொல்லிதான் எங்களுக்கே அது எங்க கவனத்துக்கு வருது. அந்த கருத்து பதிவு யார் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், யாரே அடக்குமுறையில உங்களெல்லாம் பயன்படுத்துவதாகவும் அவர் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இல்ல அப்படி யாருமே இல்ல. அவங்க இந்த கவர்னரோட செக்யூரிட்டி எல்லாம் அவ புரோட்டோகால்னாவோ அதை ஃபாலோ பண்ணா. ஸோ அதனால நாங்க அது அவ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்தாலோ அது பிரகாரம் நாங்க நடந்து அவரை ரிசீவ் பண்ணி அமிச்சோம். ஸோ அதனால வேற எதுவுமே இங்க நடக்கல. இப்ப நீங்க வரீங்க கேட்கறீங்க, நான் உங்களுக்கு அதை பத்தி நான் கருத்தை பகிர்ந்துக்கிறேன். நான் அந்த சமயத்துல டைட் ஷெட்யூலா இருந்து ஆளுநர் வர சமயமா இருந்ததுனால அவங்க கிட்ட நான் எதுவும் பேச முடியல. அதனால அவ அப்படி போட்டிருக்கான்னு நாங்க நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் ஒரு அச்ச உணர்வு அது மாதிரி எதுவும் இருந்துச்சா? ஏன்னா ஆளுநர் வர்றாரு அப்படின்னு ஒரு அச்ச உணர்வு இது மாதிரி இருந்துச்சா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க முதல்லயே நேத்தியே அவர் வரதை பத்தி தெரிவிச்சு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும், அவர் வந்தாக்கா எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும், என்ன பண்ண போறீங்கன்னா எங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டா ஒரு 15-20 நிமிஷம் அவர் கோயில் இருப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அவருக்கு தரிசனம் பண்ணி வைங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஸ்மூத்தா போச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சுதந்திரமா உங்களுக்கு உணர்வு தருதா? அவர் வரும்போது திறந்துச்சா? எதுவும் ஒரு அழுத்தம் இருந்துச்சா உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லை சார். அல்ல அவ புரோட்டோகால் ஃபாலோ பண்ண மெயின். அவ இப்படி வரணும், இப்படி ரிசீவ் பண்ணணும் போகணும்ட்டு அவளோட பாதுகாப்பு ஏற்பாட்டுக்காக அவ சொன்னதை நாங்க கடைபிடிச்சோம். அவ்வளவுதான். அவளை தவிர எங்களை ஒண்ணுமே சொல்ல ஃப்ரீயா விட்டா எல்லா சன்னதிக்கும் பொறுமையா ஆளுநர் அந்தந்த பெருமாளை பத்தியும் சன்னதியை பத்தியும் நிதானமா கேட்டுன்னு தான் போனார். ஒண்ணுமே அவசரப்படல. ரொம்ப திருப்தியா பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு போனார். இன்னைக்கு திலகவதி, நீங்களே கேட்டிருப்பீங்க, ஆளுநர் ரவி அவர்கள் இந்த கோவிலுக்கு மிகவும் சிறப்பாவோடும் சீரும் சிறப்போடும் சாமி வழிபாடு சென்று உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக ஆனந்த், நீங்க பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருந்தீங்க பட்டாச்சாரியார் அவர்களிடம். ஆனா புரோட்டோகால்ஸ் இருந்தது. ஒரு VVIP வருகிறார், ஆளுநர் வருகிறார் அப்படிங்கும் போது அந்த புரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ண வேண்டி இருந்தது. அப்படின்றதுனால அவர்கள் சற்று கவனமாக இருந்தார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் அவர் கூறியவற்றின் சாராம்சமாக இருந்தது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஆளுநர் வைத்த இந்த ஒரு சந்தேகம், அவர்கள் அழுத்தத்தில் இருக்கிறார்களா அல்லது ஒரு முகம் தெரியாத ஒரு புலப்படாத ஒரு பயம் இருந்தது அவர்கள் முகத்தில் என்பது போன்றெல்லாம் ஆளுநர் கூறியது. ஐ திங்க் நம்ம அது ஆளுநர் கிட்ட தான் அந்த விளக்கத்தை நம்ம கேட்க வேண்டி இருக்கிறது அடுத்து. ஏன்னா பட்டாச்சாரியார் அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி ஆனந்தன், நீங்க அந்த கோயில இருந்து அவரோடு கலந்துரையாடி தகவலை வழங்கியதற்கு.
புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.